எல்லாருக்கும் பெரிய ஹாய். நான் தான் சத்யா. நம்ம இங்க சாப்பிடுற மெதுவடைக்கும் இந்த அமெரிக்காக்காரனுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. என்ன தெரியுமாங்க? அஸ்கு புஸ்கு இப்பே சொல்ல மாட்டேன், வீடியோ முழுசா பாருங்க. நான்லாம் சின்ன வயசுல மார்ஜின் போட்டு எழுதாததுக்கா மிஸ் கிட்ட பயங்கரமா அடி வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிளாஸ்க்கு வெளியில முட்டி போட்டுலாம் உட்காந்துருக்கேன். ஸோ அந்த மார்ஜினுக்கு பின்னாடி உள்ள வரலாறுல இருந்து குடிமக்களே நீங்க தண்ணி அடிக்கிற பீர் பாட்டில் ஏன் ப்ரௌன் கலர்ல இருக்குன்ற வரைக்கும் நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்களை அலசி ஆராயறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உங்க ஜீன்ஸ் பேண்ட்ல பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட்டுக்கு மேல இன்னொரு குட்டி பாக்கெட் எதுக்குடா தேவையே இல்லாம இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 200-300 வருஷம் பின்னோக்கி போகணும். அந்த காலத்துல ரோம்ல இந்த மாடு மேய்க்கிற பசங்க இருக்காங்களா, கவ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாம் தான் இந்த மாதிரி ஒரு பேண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி ரிஸ்ட் வாட்ச் எல்லாம் கிடையாதுங்க. இந்த பாக்கெட் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. குட்டி கீச்செயின் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திறந்து டைம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாட்ச் தொலையாம இருக்கணும், ரொம்ப சேஃபா பத்திரமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட். பட் இப்போ நம்ம இருக்க சைஸ்ல அதுக்குள்ள ஒரு 2 விரலை விடணும்னா கூட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனா நீங்க அதை சில்லறை காசுலாம் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பஸ்ல போகும்போது வரும்போது இல்லை வெளில போகும்போதோ திடீர்னு நீங்க சில்லறைக்கெல்லாம் ரொம்ப தேட வேணாம். அங்க வந்து கொஞ்சம் சில்லறை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் இந்த கேன்வாஸ் ஷூ அப்படின்னா என்னன்னு தெரியும். இந்த லேஸ்லாம் கட்டுவாங்க, நார்மலா ஸ்போர்ட்ஸுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஷூல சம்பந்தமே இல்லாம எக்ஸ்ட்ராவா நிறைய ஓட்டை இருக்கும். நம்ம லேஸ் கட்டி முடிச்சதுக்கு மேலேயும் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 ஓட்டை இருக்கும். இன்னும் ரொம்ப உன்னிச்சு பாத்தீங்கன்னா சில கேன்வாஸ் ஷூல எல்லாம் அந்த ஷூக்கு சைட்ல லெஃப்ட்லயும் ரைட்லயுமே 2 ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு? தேவையே இல்லாம இருக்கு, ஃபேன்சிக்காகவா இல்ல காத்தோட்டத்துக்காகவோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. கேன்வாஸ் ஷூ அப்படிங்கிறது வந்து பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ்க்காக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவா விளையாட வேண்டியது வரும். அந்த இடத்துல ரொம்ப ஸ்லிப் ஆகாம தடுக்கி விழுகாம இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கிரிப்புக்காக லேசா அடியில விட்டும் கட்டிக்கலாம், ஷூவை ரொம்ப டைட்டா கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சைட்ல அந்த 2 ஷூ. பட் இப்பெல்லாம் வந்து கேன்வாஸ் ஷூ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப ஸ்டைலிஷாவும் எல்லா ட்ரெஸ்க்கும் போட ஆரம்பிச்சுட்டாங்க. மோஸ்ட்லி இப்போ எல்லார்கிட்டயுமே ஐஃபோன் இருக்கு இல்லையா? உங்க ஐஃபோன் பின்னாடி இந்த கேமராக்கும் ஃபிளாஷ்க்கும் நடுவில் அது என்னடா அந்த குட்டி ஓட்டை அப்படின்னு எனக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க, மைக்ரோஃபோன். நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸும் அதோட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகணுன்றதுக்காக தான் அந்த குட்டி இடத்துல ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ரெனால்ட்ஸ் பேனா இருக்குல்ல, இது பென் இல்லைங்க, பென்சில். ஸோ இந்த ரெனால்ட்ஸ் பேனாவோட மூடியில பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எதுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து இங்கு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போதான் வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்கும் அந்த பேனா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப அறிவாளித்தனமாக யோசிக்கிறத விட்டு நான் சொல்றதை கேளுங்க. அது எதுக்கு இருக்குன்னா, தெரியாம நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய சிந்தனையாளர்கள் இப்படி கடிச்சுக்கிட்டே யோசிச்சு எழுதுற பழக்கம் இருக்கும். அப்படி சின்ன பசங்க யாராவது எழுதும் போது தெரியாம அந்த மூடியை முழுங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க செத்துடக்கூடாதுன்றதுக்காக. எப்படின்னா அந்த அந்த ஓட்ட வழியா அவங்களால ஸ்டில் வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும், சுவாசிச்சுக்க முடியும். அதுக்காக தான். நான் வந்து 10th 12th ஒரு டியூஷன் போயிட்டு இருந்தேங்க. அந்த டியூஷன் சார் வந்து நான் பேப்பர்ல மார்ஜின் போட்டு எழுதாட்டி பேப்பரையே தொட மாட்டார், கிழிச்சும் சும்மா மூஞ்சில விட்டு எரிஞ்சுவார். ஆனா நீங்க இப்ப சுத்தி இருக்க யாருக்கையாவது போய் கேளுங்களேன், அந்த மார்ஜின் வந்து முதல்ல எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டா இங்க உள்ள நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா மார்ஜின் போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்ஜினுங்கிற வழக்கம், அந்த கல்ச்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு 600-700 வருஷம் நீங்கள் பின்னோக்கி போகணும். இதுவும் ரோம்ல தான் ஆரம்பிச்சிச்சு. அந்த காலத்துல இந்த எழுதுறவங்கலாம் யாருன்னு கேட்டா பெரிய அறிஞர்கள், புலவர்கள், பெரிய சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், இவங்களாம் தான் எழுதுவாங்க. ஸோ அப்படி அவங்க எழுதி வைக்கிறத, அந்த காலத்துல எலி ரொம்ப ஜாஸ்தி இல்லை, அதனால தான் அந்த காலத்துல பிளேக் இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்துச்சு. அந்த எலி வந்து பேப்பரோட ஓரத்துல சைட்ல இருந்து தான் கடிக்க ஆரம்பிக்குமா. ஸோ அப்படி கடிக்கும் போது கடிச்சு 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 முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, அது எங்கேயாவது தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மார்ஜின் போட்டு எழுதுற பழக்கம் வந்துச்சு. குடிமக்களே, அடுத்து நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மேட்டர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைன் கப்லாம் பார்த்துருக்கீங்களா? வைன் கப்போட பேஸ்க்கு நடுவில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு தான் பிடிச்சி குடிக்கணுமா. அது வெறும் ஸ்டைலுக்காக மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ள ஒரு பெரிய சயின்ஸே அடங்கியிருக்கு. அப்படி என்ன சயின்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைன் வந்து நம்ம ஊரில் இந்த காஃபியோ டீயோ போன்விட்டாவோ மாதிரி ரொம்ப சூடாலாம் குடிக்கக்கூடாதாங்க. வைன் வந்து ஜில்லுன்னு தான் இருக்கணுமா. அதனால இன்கேஸ் நம்ம அந்த கிளாஸை பிடிச்சி குடிச்சா எங்க நம்ம உடம்புல உள்ள ஹீட் வந்து அந்த கிளாஸ் வழியா பாஸ் ஆகி வைன் சூடாயிருமோ
அந்த அளவுக்கு கூட அது வந்து சூடாகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கை தான் நீங்க பிடிச்சி கொடுக்கணும். ஸோ தட் வைன் வந்து ரொம்ப நேரம் கோல்டா இருக்கும் அப்படின்றதுக்காக. பியர் பாட்டில் கூட ரொம்ப திக்கான ப்ரௌன் கலர் கிளாஸால தான் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வெளிநாட்டுல தான் வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ரேடியேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்சுன்னா பீர் வந்து ரொம்ப ஈஸியா கெட்டு போயிடும், ரொம்ப கெட்ட நாத்தம் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பீர் பாட்டில் மோஸ்ட்லி டார்க் ப்ரௌன் கலர்ல ரொம்ப திக்கான கிளாஸால பண்ணியிருக்காங்க. இப்ப மட்டும் அதுல என்ன சந்தனமாவா மணக்குது அப்படின்னு ரொம்ப பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. இந்த பீங்கான் கப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கப்போட பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சைடுல நடுவுல வந்து ஒரு பெரிய வெட்டு இருக்கும். அந்த வெட்டு வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஷ்வாஷர்லாம் போடுவாங்கல்ல, இப்ப ரொம்ப பேர் வீட்டுல டிஷ்வாஷர் இருக்கு. அதை நம்ம அதிகமா நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரியுதோ தெரியலையோ, ஆனா இப்ப நம்ம கட்டுற புது வீட்டுல எல்லாம் டிஷ்வாஷர் கண்டிப்பா வேணும்னு சொல்லி ஒத்த கால நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் நிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. சோ அந்த டிஷ்வாஷர்ல போடும்போது தண்ணி வந்து மேல தேங்கி அப்படியே நிக்க கூடாது, அந்த தண்ணி வந்து அது வழியா வழிஞ்சு கீழே விழுகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கட்டு இருக்கு. என் பக்கத்துல எங்கேயுமே லேப்டாப் சார்ஜர் இல்லைங்க, இல்லாட்டி எடுத்து காட்டியிருப்பேன். நம்ம லேப்டாப் சார்ஜர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உருண்டையா சிலிண்ட்ரிக்கலா ஒரு ஐட்டம் இருக்கும் அந்த பவர் கேபிள் அவுட்லெட்டுக்கு முன்னாடி. அது எதுக்கு அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? அது எதுக்குன்னா எக்ஸ்ட்ராவா வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக தான். ரொம்ப ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த வர எக்ஸ்ட்ரா கரண்ட் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி விடுறதுக்காக தான் அந்த ஒரு குட்டி சிலிண்ட்ரிக்கல் பார்ட் இருக்கு. ஜீன்ஸ்ல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் இரும்புல செஞ்ச பட்டன் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பாக்கெட் கிட்ட. அது எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜீன்ஸ் துணி வந்து ஈஸியா தையல் விட்டு பிரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அது ஆக்சுவலா பின்னாடி தானே இருக்கணும், எதுக்கு பாக்கெட்ல இருக்குன்னு யோசிப்பீங்க. இதே டவுட் எனக்கு வந்துச்சு. தெரிஞ்சிச்சுன்னா நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, பட் இப்போ உள்ள பசங்களுக்குலாம் தெரியும். இந்த கடைக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்க போனீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள உள்ள துணியில ஒரு சின்ன கவர்ல பட்டன், அப்போ அந்த துணியோட ஒரு சின்ன சாம்பிள் பீஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. பட்டன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியும், இன்கேஸ் அந்த ட்ரெஸ்ல உள்ள பட்டன் ஏதாவது பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த துணி எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அது எதுக்கு அப்படின்னா, இந்த புது துணியை வாஷிங் மிஷின்ல போடுறதுக்கு முன்னாடி அந்த சின்ன சாம்பிள் பீஸை வாஷிங் மிஷின்ல போட்டு பார்க்கணுமா, அது எந்த அளவுக்கு சாயம் போகுது போகல, இல்ல இப்ப நீங்க யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட் அதுக்கு வந்து ஒத்து போகுமா இல்ல துணியை கெடுத்துருமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் அந்த குட்டி துணி யூஸ் பண்றாங்க. ஆனா இது நிறைய நம்ம ரொம்ப பேருக்கு தெரியாதுல்ல. இந்த கோக் 10 சோடா இதுல எல்லாம் மேல வந்து விரல் விட்டு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அது வந்து வெறும் ஓபன் பண்றதுக்கான பர்பஸ் மட்டும் கிடையாதுங்க. அது ஆக்சுவலா அது எதுக்கு இருக்கு, எதுக்காக அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸ்ட்ரா வந்து அந்த ஓட்ட வழியை விட்டு அந்த கோக்குள்ள விட்டு ஈஸியா குடிக்கிறதுக்காகவும் தான் அந்த ஒரு விஷயம். பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் ஒரு சேலஞ்ச். கீபோர்டை டக்குன்னு பார்க்காம சொல்லுங்க. ஒரு 2 கீ இருக்கும், அந்த 2 கீழ மட்டும் பட்டையான ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு நீங்க தொட்டாலே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு விஷயம், நீங்க தொட்டாலே அந்த கீழ வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த 2 கீ என்ன அப்படின்னு பார்க்காம சொல்லுங்க. தெரியாட்டி சொல்றேன், FJ. இந்த 2 கீஸ்ல மட்டும் வந்து நீங்க தொட்டாலே ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு தகடு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா, ஃபாஸ்டா டைப் பண்றவங்க அடிக்கடி கீபோர்டை பார்த்து பார்த்து பண்ண தேவையில்ல, ஈஸியா வந்து அவங்களால சென்ஸ் பண்ணியே டைப் பண்ணிட முடியும் அப்படின்றதுக்காக. என்னைக்காவது யாராவது இந்த கேள்வியை கேட்டிருப்பீங்களா, இது என்ன இந்த குல்லாக்கு மேல பெரிய பண்ணு மாதிரி இருக்குமே அது எதுக்கு அப்படின்னு. நம்மளும் ரொம்ப நாளா அது தெரியாம போட்டு வரோம், அது ஏதோ ஸ்டைலுக்கு அழகுக்கு அப்படின்னு நினைச்சு. அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்துல பிரான்ஸ்ல தான் இந்த குல்லா, ரொம்ப குளிர் பிரதேசம் இல்லையா பிரான்ஸ், அங்கதான் இந்த குல்லாவை முதலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த பிரான்ஸ்ல உள்ள மெரைன் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் வந்து இந்த கப்பல் அடியில டெக்கு வழியா போகும்போது தலை தட்டாம இருக்கணும். ரொம்ப கம்மி ஹைட்ல தான் இருக்கும் அந்த டெக்கு வந்து. ஸோ குனிஞ்சு போகும்போது தலை வந்து ஆக்சிடென்ட்லாம் தட்டாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த குல்லா வச்சுப்பாங்க. ஸோ இப்படி குனிஞ்சு போகும்போது அவங்களால ஃபீல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி குனிஞ்சு போவாங்க. உங்கள நிறைய பேர் வாழ்க்கையில செக் சைன் பண்ணிருப்பீங்க. அந்த செக்ல ப்ளீஸ் சைன் ஆன் திஸ் லைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, நீங்க கையெழுத்தும் போட்டிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா அது உண்மையான கோடு கிடையாது அப்படின்னு சொல்லி? ஆமாங்க, நான் சொல்றது உண்மைதான். இந்த பூத கண்ணாடியால அந்த கோடை பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு குட்டி குட்டி கோடா தான் அந்த கோடு இருக்குமா. இன்னும் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அது கோடா கூட இருக்காது, ஆத்தரைஸ் சிக்னேச்சர் அப்படின்னு குட்டியா மைக்ரோ பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். மெயினா இந்த விஷயம் எதுக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஃப்ராடு பசங்களாம் டூப்ளிகேட் செக்கை கொடுத்து பேங்க் லோன்ல ஏமாத்திக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு செக்ல.
நெக்ஸ்ட் டைம் உங்க கைக்கு செக் வரும்போது நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சாப்பிடுற மெதுவடைக்கும் அமெரிக்காக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மெதுவடையில ஏங்க ஓட்ட போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு இதுக்கான பதில் தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. ஓட்ட போடுறனால நீங்க எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே அந்த எண்ணெயில இருந்து சூடு ரொம்ப ஈக்குவலா அந்த வடையோட எல்லா பக்கமும் பரவி நல்லா வெந்துருமா வடை ஃபுல்லா. இததான் அமெரிக்காக்காரன் டோனட்டுக்கும் யூஸ் பண்றான். டோனட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க இந்த காலத்து சின்ன பசங்க கிட்ட என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டோனட் வடை மாதிரியே இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்வீட்டான ஒரு விஷயம். நிறைய வெளிநாட்டுல எல்லாம் சாப்பிடுற ஒரு ஸ்வீட் மஃபின் இல்ல கேக் மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டோனட் நீங்க இப்ப பாக்குற மாதிரி வடை மாதிரி இருக்காதுங்க. அது ஒரு நார்மல் கேக் மாதிரியோ மஃபின் மாதிரியோ தான் இருக்கும். இப்படி எல்லாம் பண்ணி கொடுக்கும் போது கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நடுவுல டோனட் வெளியில டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா உள்ள பாதி வேகாமே வருது அப்படின்னு சொல்லிட்டுனால இதனால அமெரிக்காக்காரன் என்ன பண்ணானா, நம்ம வடைக்கு யூஸ் பண்ற டெக்னிக்கை அவன் காப்பி அடிச்சு நடுவுல ஓட்டை போட்டு அவன்ல வச்சு பேக் பண்ணி சுட சுட கொடுக்கும் போதுதான் எல்லாரும் சொன்னாங்க, இப்ப நல்லா வெந்திருக்கு, எல்லா பக்கமும் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. சோ பாத்துக்கோங்க, அப்பவே நம்ம தமிழர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் தெரியணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரொம்ப நம்ம டெய்லி பார்த்துட்டு வர விஷயம், ஆனா அதிகமா கவனிக்காத ரொம்ப டீடைல்டான நிறைய விஷயம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் கீழே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. திரும்ப நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Until then, it's me signing off from Satya. டடா.